ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு படிக்கவே தோணலை, நான் என்னதான் பண்றது, எனக்கு படிக்கணும்னு தோணுது, ஆனால் எனக்கு அங்கே போய் உட்காரும் போது எனக்கு போர் அடிக்குது. ஸோ அப்போ நான் எப்படி படிக்கிறது, எனக்கு படிக்கணும்னு தோணுது, நான் அதை எப்படி எஃபிஷியண்டாக படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஹியர் இப்போ வாங்க நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, திங்ஸ் டு டூ பிஃபோர் ஸ்டடியிங். நம்ம வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து பண்ணணும். நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சா மட்டும் பத்தாது. அதற்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் தேவையோ, அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு கரெக்டான ஸ்கெடியூலை வச்சு ஒரு ஸ்டடியை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் வந்து ஒரு பெட்டர் ஸ்டடி பண்ணணும், நான் வந்து எஃபிஷியண்டான ஒரு ஸ்டடி பண்ணணும், நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும், வாட் ஆர் த திங்ஸ் டு டூ பிஃபோர் ஸ்டடியிங், இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூஸ் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ். அதாவது உங்களுக்கு எப்படி அந்த பிளேஸ் வந்து எப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான அந்த ஃபீலிங்ஸ் வருது. லைக் அதாவது உங்களை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். புரியுதா? அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து பொருள் அந்த எந்த திங்ஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஒரு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற இடத்துல அப்படிலாம் எதுவும் படிக்காமல், சில பேருக்கு வந்து வாக் பண்ணிகிட்டே படிக்கிறது வந்து படித்தா அவங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும். சில பேருக்கு வந்து ஒரு பிளேஸில் வந்து உட்காந்து படித்தா வந்து மெமரைஸ் ஆகும். சில பேருக்கு வந்து நடந்துட்டு படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது அந்த பிளேஸில் தான் யூ ஹாவ் டு ஸ்டிக் டு த பிளேஸ். அதாவது கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து நம்ம இருக்கணும். நம்ம எப்போ படிக்கிறோமோ, அதாவது நம்ம தூங்குற பிளேஸில் போயிட்டு நம்ம வந்து படிக்க உட்காரக்கூடாது. ஏன்னா நம்ம போய் உட்காந்தாவே வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்ம பிரைன் வந்து ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். இந்த பிளேஸில் நம்ம தூங்க தான் செய்வோம் எப்போவுமே. ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வரும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து தூங்க இடத்துல வந்து எப்பவுமே நம்ம படிக்கக்கூடாது. சரியா? நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸ்ல வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? அந்த பிளேஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன புக்ஸ் என்னென்ன இது பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சூஸ் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சூஸ் யுவர் சப்ஜெக்ட். நம்ம வந்து என்ன சப்ஜெக்டை படிக்க போறோம் அப்படின்றதுல நம்ம கிளியரா இருக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிக்கலாம்னு யோசிச்சிருப்போம், அங்க போய் உட்காந்ததுக்கு அப்புறம் வேற படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம கரெக்டா எந்த சப்ஜெக்ட் நான் படிக்க போறேன் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இது படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி ரிசோர்சஸ். அதாவது நம்மளுக்கு தேவையான எந்தெந்த பொருள் நம்மளுக்கு தேவை, அந்த இடத்துல எனக்கு இந்த புக் வேணும், இந்த கிளாஸ் ஒர்க் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அந்த புக்கை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், பென்சில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இடத்த விட்டு நம்ம எந்திரிக்க கூடாது. நம்ம படிக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்கவே கூடாது. நம்மளுக்கு இல்லைன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன மைண்ட்ல வந்திருக்கோம், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்க கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன புக்கு தேவை, என்னென்ன கிளாஸ் ஒர்க்ஸ் தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, அது எல்லாமே இது பண்ணிக்கணும். முக்கியமா நீங்க படிக்கிற இடத்துக்கு போன் எடுத்துட்டே போகக்கூடாது. உங்களுக்கு போன்ல தான் இருக்கு, போன்ல தான் எனக்கு பிடிஎஃப் இருக்குன்னா டேக் அ பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்துகிட்டே போகக்கூடாது. நம்மளுக்கு அந்த பிளேஸ் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் யுவர் மொபைல் ஃபோன் ஆன் சைலண்ட் மோட். நம்ம மொபைல் ஃபோனை என்ன பண்ணணும், எப்பவுமே சைலண்ட் மோட் இல்லை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? நம்ம படிக்கும் போது நம்ம இருக்கிற இடத்துல அது தேவையே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? நம்ம வந்து கான்சன்ட்ரேட் நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து வைங்க. எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோமோ அவ்வளோ நேரம் அதை எடுத்து வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஸோ அதை எடுத்து நம்ம வேற ரூம், நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் வேற ரூமில் இருக்கணும், ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருங்க. ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிற இடத்துக்கு எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செல்ஃபோனை கொண்டு வரவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹேவ் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் நியர் பை யூ. அதாவது நம்ம படிக்க உட்காரும் போது தான் நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தாக எடுக்குது, போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம், ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்கவே கூடாது. அப்படி எந்திரிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். அதுக்கு ரொம்ப ஒரு
ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டர் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்டே வச்சுக்கிறது. ஓகேவா? எந்தெந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டடி ரிசோர்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி எதுலாம் வேணும்னு எடுத்துட்டு வந்து வச்சோமோ, அதே மாதிரி தண்ணி ஒரு பாட்டில்ல இல்ல ஸ்நாக்ஸ் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னும் போது அதையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லெட் யுவர் பேரண்ட்ஸ் நோ. அதாவது சில இடத்துல வந்து உங்களுக்கு நாய்ஸியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவங்க கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும், நான் இப்போ படிக்க போறோமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் ஃபார் ஸ்டடிங் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்டு. நம்ம மைண்டை நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ படிக்க போறேன், ஏன்னா இப்போ நம்ம படிக்க உட்காரதே நம்மளுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம கான்சென்ட்ரேஷனே இல்லை, அதுல ஃபோக்கஸே இல்லைன்னும் போது நம்மளுக்கு எப்படி அது மைண்ட்ல நிற்கும்? கரெக்டா? சோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டா இது பண்ண போறேன், இது இன்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஃபோக்கஸோட படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா, செட் அ டைமர். அதாவது நம்ம பிரைனுக்கே இருக்க கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இருக்கலாம். நார்மலா இருக்க எல்லா பீப்புளுக்கான கெப்பாசிட்டி வந்து ஒரு செஷன், அதாவது 40 minutes to 45 இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம படிக்கிற ஒரு விஷயத்த இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரெச்சா 3 hours படிக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஸ்பிளிட் இன்டு 45 minutes. ஓகேவா? 45 minutes ஆஃப் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைமர், இந்த மாதிரி ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும் போது அந்த டைமர் முடிச்ச உடனே டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கோம், ஸ்ட்ரெச்சா படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம மைண்ட் அந்த 40 minutes 45 minutesக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். சரியா? ஸோ செட் அ டைமர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிரியேட் அ ஸ்டடி ஸ்கெடியூல். நம்ம என்னென்னலாம் படிக்கணும், எப்பப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 45 minutes அது இல்லை 40 minutes ஒரு செஷன் போடுங்க, 10 minutes பிரேக் போடுங்க. பிரேக் இல்லாம படிக்கவே படிக்காதீங்க. சரியா? ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்கெடியூல்ல எப்பவுமே கன்ஃபார்மா என்ன இருக்கணும், கண்டிப்பா பிரேக் இருக்கணும். ஓகேவா? அதனால படிக்கிற நேரம் அதிகமா இருக்கணும், பிரேக் கம்மியா இருக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க 45 minutes படிக்கிறீங்கன்னா ஒரு 10 minutes பிரேக், அகைன் ஒரு 45 minutes, அப்புறம் ஒரு 10 minutes பிரேக். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி ஸ்கெட்யூலை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்ம இது நம்மளுக்காக தான் பண்றோம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். இப்போ நீங்க படிக்கிறது வந்து வேற யாருக்காகவும் கிடையாது. ஸோ இது நம்ம எப்படி ஒரு ஸ்கின் கேர் பண்றோம், அது நம்மளுக்காக பண்றோம். நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், அது நம்மளுக்காக பண்றோம். எப்படி அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்றோமோ அந்த மாதிரி படிக்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்றாங்க, அது அதனால படிக்கிறேன், நாளைக்கு எக்ஸாம் அதனால படிக்கிறேன் அப்படின்னு இல்லாம நம்மளுக்காக படிக்கிறோம், நம்ம ஃபியூச்சருக்காக படிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வைக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு things to do before studying. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம வீல் அண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.